அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம், நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார். உங்க மேம்பாலம் இருக்குது, யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம்? நல்லா உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர், அத்தனை ஊடக நம்பர் இருக்குது, பத்திரிகை நம்பர் இருக்கீங்க. நான் அடிக்கல் நாட்டும் போது எல்லாமே வந்தீங்க, எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க. ஒரு 55% பணி முடிவுபட்டு விட்டது. ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது, அது நிலம் எடுக்கணும். அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்க இருக்கிற கேபிள் வயர்லாம் மாற்றி எடுக்கணும், குடிநீர் குழாய்கள்லாம் மாற்றி அமைக்கணும், அங்க இருக்கின்ற மின் கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். முதல் கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் ஆயிரும். சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு ஆயிரும். அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக 2 ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு 3 ஆண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது. ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலேயே போட்டாங்க. 2 வருஷம் பணியே செய்யல. உங்களுக்கு அத்தனை ஊடக நம்பர்ல பத்திரிகை இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ வேக வேகமா செஞ்சு இவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க. எவ்வளவு பச்சை பொய்! இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இவர்கள் அந்த பணி செய்யறாங்க. எங்க ஆட்சியை தொடர்ந்து நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம், பாலத்தை திறந்திருப்போம். அது மட்டும் இல்ல,